ஒன்றாவது வசனம் 1 Timothy chapter 2 verse 1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்ல பிதாவே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரே, அடிமையை மறைந்து கொள்ளும். உங்க பிள்ளைகளையும் உம்முடைய சட்டைகளின் மறைவிலே மூடிக்கொள்ளும். கர்த்தாவே, என்னோடும் எங்களோடு நம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, என்னோடும் எங்களோடும் உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசும். பிரயோஜனமானவைகளை கிருபையாய் எங்களுக்கு நீர் போதியும். எங்கள் மேல் கண்களை வைத்து கர்த்தர் நீர் ஆலோசனை சொல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் அநேக புத்திமதிகளை உனக்கு சொல்லி இருந்தாலும் நான் உனக்கு சொல்லுகிற புத்திமதிகளிலே மேலானதும் விசேஷமானதுமான புத்திமதி என்னவெனில் எல்லா மனுஷருக்கும் தீமோத்தேயுவே, நீ ஜெபம் பண்ணு. இதுதான். ஆமென். என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துல எல்லா மனுஷருக்காகவும் அந்த ஜெபத்துல விண்ணப்பம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். இது நாளும் அந்த ஜெபத்துல இருக்கணும். ஏன்னா ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபமாக உன்னுடைய ஜெபம் காணப்பட கூடாது. உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? கடமைக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய ஜெபம் கடமை ஒரு எஃபெக்டிவான பலன் உள்ள பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படிதானங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெபம்ங்கிறது கடமை. ஜெபம் என்பது அநேகருக்கு பாத்தீங்கன்னா கடமை. அந்த கடமையா இருக்கிறவர்களுக்கு ஜெப நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அப்படிதானுங்க? வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, ஐயோ வேலை இல்லையேன்னு ஏங்கி இருப்போம். வேலைக்காக பல இடங்கள்ல முயற்சி செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசிப்போம். ஆனால் அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அது ஒரு கடமை. அதை செய்யறது எப்படி இருக்கு? அட சொல்லுங்க. இஷ்டமா இருக்காது, கஷ்டமா இருக்கும். அப்படிதானுங்க? டீச்சர்ஸுகளுக்கெல்லாம் பாருங்களேன், எப்படா கலெக்டர் மழை வருது லீவ் விடுவான்னு சொல்லி விடுவாங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் டீச்சர்ஸ் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மைதானே? சொல்லுங்க. ஏன்னு கேட்டா அது ஒரு கடமை. வேலை என்பது என்னங்க? ஒரு கடமை. ஆகையினால அந்த கடமைய அது கடமை என்று உணர்ந்தால் அது கடினமானதா இருக்கும். ஸ்லாக்கியம் என்று உணர்ந்தால் அது இன்பமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் போக முடியாத நிலைமையில இருக்கும் போது, அப்படித்தானங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாத ஆண்டவரை சந்திக்க ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும்னா, உண்மையே சொல்லுகிறேன், அது ஆசாரியனுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். ஆசாரியனுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கலாம், எல்லாரும் 12 கோத்திரங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனா எல்லாரும் அங்க போக முடியாது. ஆசாரியனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம். ஆமென். அது கடமையாய் உணர்ந்தால் ஆசாரியனுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஸ்லாக்கியமாய் உணர்ந்தால் அவன் அதற்காக தன்னை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை ஞாயிற்றுக்கிழமையில கடந்து வந்து ஆராதிப்பது என்பது கடமையாய் இருக்குமே, ஆனால் அது கஷ்டமா தான் இருக்கும். அது கஷ்டமா தான் இருக்கும். இது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்றால், மரியாளை போல முதல் நாளிலேயே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதிகாலையில எழுந்து அந்த ஆராதனையில் ஆண்டவரை என்னோடு கூட இடைபடும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு ஆயத்தத்தோட வருவாங்க. மகதலேனா மரியாளை போல. இல்லையா? இதை சொல்ற நேரமே உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துதுல, அதுக்கு நான் என்ன பண்ணா?
இல்லையா? ஆமா, கடிகாலையில எழுந்து அப்படி ஆயத்தம் பண்ணிட்டு அப்படி வந்தா, ஏன்னு கேட்டா இது ஸ்லாக்கியம். தேவனை ஆராதிப்பு என்பது கடமை அல்ல, இட் இஸ் எ பிரிவிலேஜ். ஆமென். அது எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படிதானங்க? அப்ப ஜெபம் என்பது அதுதான். ஜெபம் என்பது கடமை அப்படிங்கிற உணர்ந்தால் அது நமக்கு செய்வதற்கு கடினமாயிருக்கும். ஆனால் ஸ்லாக்கியம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு நமக்கு இன்பமாயிருக்கும். அப்படிதானே? அப்ப இவன் சொல்லுகிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். எத்தனையோ வாலிபர்கள் உண்டு, ஆனால் தீமோத்தேயுவே, உனக்கு தான் கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் உன்னுடைய அந்த ஜெபம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒரு எஃபெக்டிவா இருக்கணும், எதையாவது செய்யக்கூடியதா இருக்கணும். ஆமென். அப்படிதானங்க? எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும், என் ஜெபத்தினால கிரியை நடந்திருக்கியா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நானும் தான் ஜெபம் பண்ணையா, கிரியை நடந்திருக்கியா அப்படின்னு சொல்றவங்கள நல்லா கையை வைத்துங்க. சிலருக்கு நான் உயர்த்தினாதான் உயர்த்துவாங்க, ஏன்னா என்ன சந்தேகத்தோடயே பார்க்குறாங்க. இந்த எதையாவது குண்டக்க மண்டக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அப்படி சொல்லியுமே அநேகருடைய ஜபத்துல ஒண்ணுமே நடக்கல போல. நல்ல கையை வைத்துங்க பாப்போம், நான் அதை பார்க்க விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜபத்துல ஏதாகிலும் நடக்கணும். ஆமென். நடக்கணும்னா அந்த ஜபத்துல 4 இருக்கணும். விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். ஆமென். இதைதான் பவுல் சொல்லுகிறாரு, உன் ஜெபத்துல ஏதாகிலும் நடக்கணும். சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாருக்குமே நடக்கலைன்னு சொல்லல, சிலருக்கு சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கும். நீங்க இன்னைக்கும் அதுக்காக முட்டுறீங்க, மோதுறீங்க. புரியுதாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரேயர் வால்ல போய் மோதுற மாதிரி நீங்களும் மோதி 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 பாக்குறீங்க. அது கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலன்னா உடனே நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு கிடைத்ததெல்லாம் தேவன் கொடுத்தது, கிடைக்காததெல்லாம் தேவன் கொடுக்காதது. தேவன் கொடுக்கல, அதுக்காக நான் கிடைச்சதையும் என்னால மறுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? செவி கொடுத்திருக்கிறார். ஆகையினால நம்முடைய ஜெபம் இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கக்கூடாது? பந்து மாதிரி இருக்கக்கூடாது. ரப்பர் பந்தை செவுத்துல எரிஞ்சிங்கன்னா அது திரும்பவும் நம்மகிட்டே வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. பந்து திரும்ப வரக்கூடாது, அது பதிலா திரும்ப வரணும். அல்லேலூயா. அது என்ன செய்யணுங்க? பதிலாக திரும்ப வர வேண்டும். ஆகையினால் ஜெபிக்கிறது, அதனாலதான் தொடர்ந்து நம்ம இந்த ஜெபத்தை எப்படி செய்யணும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சோர்வில்லாத ஜெபமா இருக்கணும். எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும் சொல்லுங்க? சோர்வில்லாத ஜெபமா இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இரண்டாவதாக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற சொல்லுங்க ஜெபமாக இருக்கணும். இதை குறித்து நான் இன்னும் விவரமாக விசுவாச ஜெபத்தை குறித்து பேசும்போது பேசுகிறேன். சரியா? அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப வேலைகளிலும் அவர் ஈடுபட இடைபட அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். அப்ப பரிசுத்த ஆவிக்குள் அந்த ஜெபிக்கிற ஒரு ஜெபம். எனக்கு விவரமா போன வார மாதிரி எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால அந்த காரியத்தை திரும்ப எடுத்து பேச முடியாது, நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன், பவுலின் ஜெபம். பவுல் கலாத்திய சபைக்காக ஜெபிக்கும் போது வேதனையோடு ஜெபித்தார். பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கும் போது சந்தோஷத்தோடு ஜெபித்தார். தெசலோனிக்கே சபைக்காக ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்தார். ஒரே பவுல் தான், ஒரே ஜெப நேரம் தான்,
அவர் ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததினாலும், பரிசுத்த ஆவிக்குள் அவர் ஜெபித்ததினாலும் ஒரே பவுல் முழங்கால் படியிட்டு ஒரு நேரத்திலே ஜெபிக்கிறார். 3 சபைக்காக, 3 சபைக்கும் ஒரே விதமாய் ஜெபிக்கவில்லை. ஆவியானவர் உள்ளே இருந்து அந்த சபைகளுடைய நிலைமையை அவர் உணர்ந்திருந்தபடியினாலே அந்த சபைகளுடைய ஆயத்தங்கள், பரிதாபமான இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் உணர்ந்திருந்ததினாலே கலாத்திய சபைக்காக ஜெபிக்கும் போது அவர் வேதனையோடு ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? எதுக்காக அவர் வேதனையோடு ஜெபம் பண்ணார் தெரியுமா? இத்தனை காலங்களாக நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தும் வளராமல் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இன்னும் உங்களுக்குள்ளே உருவாகவில்லையே, கிறிஸ்துவின் சுபாவங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே உருவாகவில்லையே, உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லையே என்பதை அவர் நினைத்த போது அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில ஒரு பிரசவ வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்தார். பிலிப்பிய சபைக்காக ஜெபிக்கிறார், சந்தோஷத்தோடு ஜெபித்தார். ஏனென்றால் ஆண்டவர் அவருக்குள்ளே உணர்த்துகிறார். அவர் அந்த சபையின் ஜனங்கள் எப்படி பாவத்துக்குள்ளாக இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து உணர்த்தின போது அவர் அதற்கு ஏற்றால் போல ஜெபித்தார். 3வது ஜெபித்தார் தெசலோனிக்கே சபைக்காக. அந்த ஜனங்கள் இருக்காங்களே, வருகையை பத்தி கேள்விப்பட்டவனே வேலைக்கு போறதே நின்னுட்டான். வேலைக்கு போகலக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்டான். ஏன்னு கேட்ட, ஆண்டவர் வரப்போறாரு. வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தா நம்ம ஆண்டவருக்காக ஆயத்தப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டு விடும். அதனாலதான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், வேலை செய்யாதவன் எவனும் சாப்பிடப்படாதப்பா. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடப்படாது. அவர் வர்றது வந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம ஆயத்தம் ஆகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் அமர்ந்திருந்து ஆயத்தம் ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆகையினாலே ஆயத்தப்படுத்துகிற அந்த சபையை கண்டபோது ஆண்டவர் பவுல் என்ன செய்தார்? கர்த்தரை துதித்தார். அப்ப ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். 3வதாக பார்த்தோம், இடைவிடாம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆமென். அது எத்தனை பேர் போன வாரம் பிராக்டிஸ் பண்ணீங்க? கேட்கறது மட்டும்தான் எங்க வேலை, புரியுதா? பிரசங்கம் பண்றது மட்டும்தான் உண்மை வேலை. கேள்வி கேட்கறது கர்த்தருடைய வேலை. நீர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு கேட்கப்படாது. எத்தனை பேர் அதை பிராக்டிஸ் பண்ணீங்க? என் நண்பர் ஒருவர் ஜெபித்தார் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் அதை பிராக்டிஸ் பண்ணீங்க? மற்ற எல்லாம் சாப்பாடுறாமங்களா? சொல்லுங்க. நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? ஆமா. சிலர் சொல்லும் போது சொன்னாங்க, பாஸ்டர் அப்படித்தானே சொன்னாரு, அதனாலதான் நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை கேட்டீங்க? எத்தனை பேர் அதை பிராக்டிஸ் பண்ணீங்க? சரி, பரவாயில்ல. சாப்பாட்டுக்கு நேரம் போன வாரம் சரியா போச்சு. இந்த வாரம் எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ண போறீங்க? அல்லேலூயா. நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அதை என் வாழ்க்கையோட ஒப்பிட்டு, அதை என்னுடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நான் அப்படியே ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? எத்தனை பேர்? நல்லா கையை வைத்துக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இல்லாட்டி கையை முடக்கி போடுவாரு. அதனால இந்த வாரத்தில் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுமா? இடைவிடாமல். எப்படி இருக்கணும்? இடைவிடாமல். புரியுதாங்க? அதுக்காக டிவியில சீரியல பார்த்துட்டு, ஆண்டவரே இதுல கூட பிரயோஜனமானது எனக்கு நீர் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும்னா அப்படி அது ஜெபமே கிடையாது. புரியுதா? ஆமா. எதுல ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நான் போன வாரம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்தேன். உங்களில் அநேகர் அதை கை கொண்டபடியினாலே கர்த்தரை துதிக்கிறேன். வாசிங்க. அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணணும்? மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். Matthew chapter 26 verse 41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சரி. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இதை இயேசு கிறிஸ்து எங்க சொன்னார்? யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். எங்கே வைத்து சொன்னார்? மேல் மாடியில. கெத்செமனே தோட்டத்திலயா? சரி சரி. கெத்செமனே தோட்டத்தில் வச்சு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார்.
என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இயேசு கிறிஸ்து மரணத்தின் தருவாயை நெருங்கி கொண்டிருக்கிற நேரம், அவர்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோ தன்னோடு கூட 3 சீஷர்களை அழைத்து கொண்டு போனார், நம்பி கூட்டு போனார். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்கள் 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார், நம்பி கூட்டு போனார். அடுத்த 9 பேர் அங்க இல்ல, இந்த 3 பேரை மட்டும்தான் ஆண்டவர் கூட்டு போனார். நல்லா ஜெபம் பண்ணுவானுங்கன்னு, இவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவானுங்கன்னு ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை இவர்கள் மேல் உண்டு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்திற்கு முன்பு மறுரூப மலைக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார், இவர்களை தான் அழைச்சிட்டு போனார். என்ன செய்வாங்க? இவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இவன் பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுநாதர் தன்னுடைய பாடுகளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கெத்சமனே தோட்டத்தில் போய் என்ன செய்யறாரு சொல்லுங்க? ஒரு பகுதியில் உட்கார்ந்து இருந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். அவருடைய ஜெபத்துல எப்படி இருந்துச்சா? ஜெபம் நடக்க அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்தா? வியாகுலப்பட்டு, அதனால் சரீரத்தில் என்ன மாற்றம் உண்டாச்சு? ரத்தம் எல்லாம் வேர்வையா வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் 3 பேரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்றதுக்காக, நீ 3 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் உட்கார்ந்து இருந்த ஏன் பாடுகளுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னா, இவன் 3 பேரை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதனாலதான் சொல்றேன், அடுத்தவனை ஜெபத்துல நம்பாதேன்னு. சொல்றது புரியுதா? பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஃபாஸ்டிங் இருங்க. அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் சொல்றேன், இயேசுநாதர் நம்பின ஆளே இயேசுநாதரை கவுத்தி விட்டான். அப்படிதானங்க? இவங்க 3 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டு போனா, நீங்களும் அப்படிதான் நினைச்சு ஜெபம் பண்றீங்க. நான் ஏன் அந்த சிஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன் தெரியுமா? ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நீ சொன்ன ஜெப குறிப்புக்காக அவங்களுக்கு ஜெபம் பண்ண முழங்கால் போட்ட நேரமே தூக்கம் வந்துடும். அதனாலதான் சொல்றேன், அடுத்தவங்களை நம்பி நீ ஜெபிக்காம இருந்துராத. இயேசுநாதர் தன்னுடைய பாடுகளுக்காக, அவனுக்கு கண்ணீரே வரல, இவருக்கு செந்நீர் வருகிறது. ஏன்னு கேட்டா, பாடு அனுபவிக்க போறது இவரு. இவர் தன்னுடைய பாடுகளுக்காக, இவர்தான் இருதயம் எல்லாம் நொறுங்குண்டு, இருதயம் உடைஞ்சி, ரத்தம் எல்லாம் வேர்வையாய் வெளியே வரக்கூடிய அளவுக்கு இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உன் பாடுகளுக்காக அடுத்தவங்க நீ ஜெபிக்கிற மாதிரி அடுத்தவங்க ஜெபிக்க போறதே இல்லை. உன் பாடுகளுக்காக உன் இருதயம் உடைக்கப்படுவது போல அடுத்தவங்க இருதயம் உடைக்கப்படவே செய்யாது. உன் பாடுகளுக்காக நீ வடிக்கிற கண்ணீர் போல யாரும் கண்ணீர் வடிக்க போவதே இல்லை. அதனாலதான் சொல்றேன், ஜெபிக்கிற சீஷர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆனா அவங்கள நம்பி நீ ஜெபிக்காம விட்டுறாதுங்கிறேன். இயேசுநாதர் இவர்கள் 3 பேரையும் நம்பி அவர் ஜெபிக்காமல் இருக்கவில்லை. இவர்கள் 3 பேரும் ஒரு பக்கம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், 3 பேரையும் ஜெபிக்க வைத்து இருக்கிறார். இயேசுநாதர் தனியா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு சொல்லி இயேசுநாதர் இடையில ஒரு இன்டர்வல் விட்டார் தம் ஜெபத்துக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க கொரட்ட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமா, ஒருத்தன் விட ஒருத்தன் மூச்சை விட ஒருத்தன் இழுக்க ஒருத்தன் விட பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி 3 பேர் கொரட்டை விட்டா எப்படி இருக்கும்? 3 பேரும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். இயேசுநாதர் பார்த்தாரு, எங்க இருந்தோ ஒரு காட்டு மிருகம் சத்தம் கேட்கிறதே அப்படின்னு பார்த்தா, இவங்க 3 பேரும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் எழுந்தாரு, பக்கத்துல போனாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேருடைய சரித்திர பின்னணியம் என்ன? இவர்கள் ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலியில இருந்து வரல, ராஜ குடும்பத்தில இருந்து வரல. மீன் பிடிக்கிறவர்களும் அற்பமான தொழில்களை செய்தவர்களுமாகி இவர்களை ஆண்டவர் ரட்சித்து, அல்லேலூயா, தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த மகத்துவமான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். தன்னோடு கூட இவ்வளவு பெரிய வேதம் சொல்லுகிறது, பிதாவினாலே கனப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்கிறார்? கனம் பண்ணுவார். அவ்வளவு பெரிய பிதாவினாலே கனத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு அருமையான ஊழியம், இவ்வளவு மகிமையான ஊழியம், இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே இல்லையா? இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்தவரு, ஊழியத்துக்கு அழைச்சவரு, தெரிந்து கொண்டவரு, அவங்கிட்ட போய் கேட்கிறான். என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஆண்டவரே, ஏன்பா 1 மணி நேரம்
1 மணி நேரம், எனக்கு ஒரு மணி நேரம் தரப்படாதா? பிச்சைக்காரன் போய் கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரியா? ரட்சகர் பிச்சைக்காரன் கெஞ்சுவது போல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் நம்ம ரட்சித்தார்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இயேசு யார்? ரட்சகரா? இல்லைன்னா நீங்க அவரை பிச்சைக்காரர் மாதிரி வச்சிருக்கிறீங்களா? பிச்சைக்காரன் வந்து எப்படி என்ன சொல்றான்? சார் எனக்கு ஒரு 2 ரூபா கொடுங்க சார், ஒரு 2 ரூபா கொடுங்க சார், சார் ஒரு 5 ரூபா கொடுங்க சார், காப்பி குடிக்கணும் சார், ஒரு 5 ரூபா கொடுங்க சார். இயேசுநாதர் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல இந்த 3 சீஷர்களும். என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார்? ஒரு பிச்சைக்காரன் கேட்பது போல. 1 மணி நேரம், 24 மணி நேரம் உனக்கு கொடுத்திருக்கேன், 1 மணி நேரத்தை எனக்கு கொடுக்க கூடாதா? 1 மணி நேரத்தை எனக்கு கொடுக்க கூடாதா? யாரெல்லாம் 1 மணி நேரத்துக்கு குறைவாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களோ, இந்த புல்பிட்ல இருந்து நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க பிச்சைக்காரர்களை போல வைத்திருக்கிறீர்கள். இயேசுவை நீங்கள் பிச்சைக்காரரை போல வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா இந்த காலை வேளையில இயேசு உங்ககிட்ட அதுதான் கேட்கிறாரு. 1 மணி நேரத்தை எனக்கு தரக்கூடாதா? 1 மணி நேரம். இந்த இடத்துல இயேசுநாதர் தசம பாகத்தை பத்தி பேசல. தசம பாகத்தை பத்தி பேசுறதா 2.5 மணி நேரம் கொடுக்கணும், 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். இயேசுநாதர் அதை கூட கேட்கலையே. உரிமையா அவரால் வந்து கேட்க முடியல. பாத்தீங்க, நல்லா கவனிங்க. உரிமையா கூட அவர் கேட்கல. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேட்டஸ்ல அவரை வச்சிருக்கிறோம். நாம் அவரை ராஜாவாக வைத்தார், அவர் நம்ம ஆளுகை செய்வார், நம்ம மேல உரிமை வைப்பார். ஆனா அந்த 3 சீஷர்களும் தன்னை ரட்சித்தவரை அவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில வச்சிருக்காங்க. 3 பேரும் இடத்துல அவர் சொல்லுகிறார், 1 மணி நேரம் எனக்கு தர மாட்டியா? உங்க வாழ்க்கையில இயேசு யாரு? ரட்சகரா? இல்லைன்னா நீங்க பிச்சைக்காரரா வச்சிருக்கிறீங்களா? குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபிக்கலனா நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்க இயேசுவை ஒரு பிச்சைக்காரரை போல வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு மாறட்டும். இயேசு என் வாழ்க்கையில இனி பிச்சைக்காரரா வைக்க மாட்டேன், ரட்சகராய் மாற்றுவேன். அவர் எல்லா தகுதிக்கும் உரியவர். 1 மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் உள்ள நேரம் எல்லாம் அவருக்கு தான் ஐயா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உள்ள நேரம் எல்லாம் அவருக்கு தான் ஐயா. ஹல்லேலூயா. இயேசு இனிமேல் என் வாழ்க்கையில ராஜாவாக இருப்பார், ரட்சகராக இருப்பார். ஒரு நாளும் என்கிட்ட வந்து 1 மணி நேரமாவது என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு நான் இயேசுவை வைக்க மாட்டேன். ஆமென். ஒரு நாளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப இவர்கள் 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தூக்கத்துல ஜெபம் வருது பாருங்க. தூக்கத்துல என்ன வருது? ஜெபம் வருது பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் செய்கிற போராட்டம். தூக்கத்துல ஜெபம் வருதா? ஆராதனையில ஜெபம் வருதா? ஆராதிக்கும் போது ஜெபம் வருதா? நாங்க அப்பெல்லாம் நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம், ஆராதிப்போம். நீங்க பிரசங்கம் பண்ற நேரம் தான் தூங்குவோம். சிலர் பாத்தீங்கன்னா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறாங்க. அது ஒரு கிருபை தான். ஆனா அது பிசாசு கொடுத்த கிருபை. நீங்க உடனே அல்லேலூயாங்கப்படாது. அதுவும் ஒரு கிருபை தான். கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. கண் அப்படியே குத்தி நிற்கும், இந்த செத்தமே உடம்புல இருக்கிற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்திருக்கீங்களா? சரி, இது பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். ஜெப நேரத்துல வேதம் வாசிக்கும் போது, உபவாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா அது நமக்குள்ள இருக்கிற ஆவிக்கு விரோதமாய் நம்முடைய மாம்சம் செய்கிற போராட்டம். நம்முடைய மாம்சம் செய்கிற ஒரு போராட்டம். இந்த நம்முடைய நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுவதற்கு ஒருபோது நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பா? மாம்சம் ஜெயிக்க விடக்கூடாது. அப்படின்னா ஜெப நேரத்துல கண்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி தூக்கம் வந்துருச்சா எழுந்து நேரா போகணும். கீழே 2 வாஷ் பேசின் இருக்கு. பச்சை தண்ணியில மக்கு மக்கு மக்குன்னு எடுத்து தண்ணி குடிச்சிடப்படாது, சளி பிடிச்சிடும். முகத்தை கழுவணும். நல்லா முகத்தை கழுவிட்டு திரும்ப வந்து உட்காரணும்.
பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. பக்கத்துல உள்ளவங்க உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். நீங்க உங்க ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராட விரும்புகிறது. ஆமே, உங்க ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடலாம். நீங்க தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. நீங்க ஒரு நாளும் ஜெபத்துல மட்டும் தூங்குறதுக்கு சொல்லுங்க இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் என்ன சொல்லி இருக்கு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்படியானால் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா உங்க மாம்சம் உங்களை சோதனைக்கு உள்ளாக கொண்டு போய் விட போகுது. அப்ப நீங்க கேட்கலாம், ஜெபிக்கிறவங்களுக்கு சோதனையே வராதான்னு. ஏசுநாதர் 40 நாள் ஜெபித்து முடித்த உடனே தான் சோதனை வந்துச்சு. அப்படிதானங்க? நீங்க உடனே இதை தப்பா நினைச்சிருப்படாது. அப்ப ஜெபம் பண்ணா சோதனையே வராது போலன்னு. ஏசுநாதர் 40 நாள் நல்லா ஜெபம் பண்ணாரு. உங்களை மாதிரி அரகுற கண்ணா மூடிக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணல. நல்லா ஜெபம் பண்ணாரு. தூங்காம ஜெபம் பண்ணாரு. இரவும் பகலும் ஜெபம் பண்ணாரு. தண்ணி குடிக்காம புசிக்காம ஜெபம் பண்ணாரு. இயேசுநாதர் அவிதமாக ஜெபித்தார். இயேசு அவிதமாக ஜெபித்தார். முடித்த உடனே பாருங்க, பிசாஸ் அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சாரா? கொண்டு போனார். இல்லையா? எதற்காக? சோதிக்கப்படும்படிக்கு. மத்தேயு 4வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. அப்ப ஜெபத்துக்கு பிறகு என்ன செய்யுது? நமக்கு ஒரு சோதனை உண்டு. ஆனால் ஆண்டவர் சோதனைக்கு உட்படல. சோதனைக்கு என்ன செய்யலங்க? உட்படவில்லை. சோதனைக்கு உட்பட்டு இருந்தால் அவர் கல்லை அப்பமாக மாற்றி இருப்பார். பிசாசினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்திருப்பார். இல்லையா? உப்படிகையின் மேல் இருந்து என்ன செஞ்சிருப்பாரு? கீழே குதிச்சிருப்பார். இந்த பாரு, இப்ப ஒரு லேகியோன், ஒரு கூட்ட தூதர்கள் வந்து பாரு என்ன பிடிக்க போறாங்க, இந்த பாரு. ஆனா பிசாசு ஆண்டவர் செய்த அற்புதத்தை மகிமைப்படுத்த மாட்டான். நான் சொன்ன உடனே அவன் கீழே குதிச்சான். பத்தியா? என்னதான் இயேசுவா இருந்தாலும் உலகத்தை ரட்சிக்க வந்தாலும் நான் சொல்ற வார்த்தைக்கு தானே அவன் கீழ் படிஞ்சான். அப்படிதான் சொல்லுவான். இயேசுநாதருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டினியா கடந்து சாகலாம், தப்பு இல்ல. ஆனா பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. ஆமே, பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படி என்ன எனக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், நல்ல சாப்பாடு, அப்படி என்ன அப்பம் மீன். ஆமே, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் பட்டினியா இருப்பேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய நடத்துதலின்படி நான் நடந்து ஒரு நாள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லக்ஸூரியஸ், எனக்கு வசதியான சாப்பாடு வேணாம், வசதியான வாய்ப்புகளும் வேணாம். ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. எங்கேயோ குத்துற மாதிரி இருக்கா? பரவாயில்ல, முள்ள எடுத்து கீழே போட்டுட்டு பிரசங்கத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். பிசாசினுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவி கொடுக்க விரும்பவில்லை. அவர் ஒருவேளை அவர் செவி கொடுத்திருந்து, என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த பாரு, நீ மட்டும் கல்லை கொண்டு வா, நீ கொண்டு போற கல்ல நீ எந்த கல்லை எடுத்துட்டு வா, நான் அப்பமா மாற்றி காமிக்கிறேன். அப்பமா மாற்றி ஆண்டவர் அப்படி சாப்பிட்டு இருந்தாருன்னு வைங்க, நம்மெல்லாம் அவரை மகிமைப்படுத்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் கல்லை அப்பமாக மாற்றினார் என்று. அப்படிதானங்க? கண்மலையிலிருந்து தண்ணியை வர வச்சதையே எப்படி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப கல்ல ஆண்டவர் அப்பமா மாற்றி இருந்தா எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்போம். பிசாசு பெருமைப்படுத்த மாட்டான். என்னையா ஆண்டவர், என்ன ஆண்டவர், உங்க ஆண்டவருக்கு ஆலோசனை பண்ணதே நான் தானே, நான் சொல்லிதானே அவர் அப்பமா கல்ல அப்பமா மாத்தினாரு, நான் சொன்ன பிறகுதானே அவர் சாப்பிட்டாரு. இதுதான் சோதனைக்கு உட்படுறது. ஆமே. அப்ப சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணுமா? அப்ப ஜெபிக்கிறவனை சுற்றிலும் சோதனைகள் வருமா? ஜெபிக்கிறவனுக்கு சோதனை அதிகமாய் வரும். ஜெபத்துக்கு பிறகு சோதனைகள் அதிகமாய் வரும். ஆமே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தலைக்கு மேல காகங்கள் பறக்கலாம், ஆனா அது கூடு கட்டலாமா? உங்க தலைக்கு மேல சொல்லுங்க. நல்ல அழகான சுருட்ட முடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அது கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சோதனைகள் நம்மை சுற்றி வரலாம். சோதனை நம்ம தலைக்கு மேல வந்து உட்காரக்கூடாது. சோதனையில போய் நம்ம அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அப்படி அகப்படாம இருக்கணும்னா, இன்னும் சொல்லுகிறேன், அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னா, சோதனையை நம்ம மேற்கொள்ளணும்னா, சோதனையில நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஆமே. சோதனை வராதுன்னு சொல்லல,
தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் அப்படிதானங்க சொல்லி இருக்கு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். ஆனால் அந்த அநேக துன்பங்களில் இருந்தும் அவன் ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஜெபம். ஜெபித்தால் உன் சோதனைகளிலே நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. நீ ஜெபித்தால் உன் உபத்திரவங்களிலே நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. ஜெபம் குறைஞ்சா உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் உன் ஜெயம் குறையும். உன் ஜெயம் என்ன செய்யும்? குறையும். ஆகையினாலே நம்ம என்ன செய்யணுமா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து என்ன செய்யணுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து என்ன செய்யணுங்க? ஜெபிக்க வேண்டும். ஆனா நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கும். இதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், சங்கீதம் 51:12 வாசிங்க. சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி பலவீனமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தை தாங்கும் போது, நல்லா கவனிக்கணும், இந்த உற்சாகமான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனமான சரீரத்தை தாங்கும் போது, இந்த பலவீனமான சரீரத்துக்குள்ளே இருந்து உற்சாகமான ஜெபம் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். நம்ம மாம்சத்தெல்லாம் ஜெயிச்சிருவோம். ஆச்சரியமா இருக்கும். சோதனைகளிலே ஜெயம் பெறுவோம். சுத்தி சுத்தி சோதனைகளாகிய காகங்கள் பறக்கும். ஒண்ணு கூட நம்ம தலையில கூடு கட்டாது. ஆமென். ஒண்ணு கூட தலையில கூடு கட்டாது. உன் பக்கத்திலே 1000 பேர் வருவார்கள், உன் வலதுபுறத்திலே 10000 பேர் வருவார்கள். ஆனா ஒண்ணு கூட ஒண்ணு அணுகாது. ஒன்று உன்னை அணுகாது. இதுல ஒரு மந்திரமும் இல்லை. இதற்கு காரணம் எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணதுதான் கிடையாது. ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனாலதான் எனக்கு என்ன கிடைச்சது? ஜெயம் கிடைத்தது. நீங்கள் சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா ஜெபத்துல எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? ஜெபத்துல விழித்திருக்கணும். நல்ல தூக்கம்லாம் வரதான் செய்யும். நீங்க முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் இடத்துல கெஞ்சி கேட்க வேண்டியது, ஆண்டவரை உற்சாகமான ஆவி என்னை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உற்சாகமான ஆவியை எனக்குள்ளே ஊற்றும். ஹல்லேலூயா. உற்சாகமான ஆவியை எனக்குள்ளே ஊற்றும், எனக்குள்ளே ஊற்றும். ஹல்லேலூயா. அந்த உற்சாகமான ஆவி உங்க மாம்சத்தை தாங்கும் போது உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அத்தனையும் ஜெயம் உள்ளதும் சோதனைகளை ஜெயிக்கக்கூடியதுமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் உள்ள வந்துட்டாருன்னு வைங்க, உள்ள வந்துட்டாருன்னு சொன்ன அந்த உற்சாக ஆவி ஏற்றபடி நம்ம எதை வேண்டிக்கணும்னு நமக்கு தெரியாம இருக்கும். அவர் தானே இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன நம்ம வாயை மட்டும் கொடுத்திருக்கிறோம், வாய் மட்டும் நம்முடையது, உபயோகப்படுத்துவது அவர் அல்லவா? ஹல்லேலூயா. ஆகையினால உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஜெபத்துல மட்டும் தூங்குறதுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெபத்துல தூக்கம் வந்ததுனால கல்லுப்ப முழங்காலுக்கு கீழே போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமென். ஓல்டு கடலூர்ல OTNTன்னு இருக்கு. அந்த ஓல்டு டவுன்ல பாஸ்டரா இருந்தாரு நம்முடைய ஒரு மூத்த போதகர். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, பைபிள் வாசிக்க உட்கார்ந்தா உடனே தூக்கம் வந்துருமா. சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, சின்ன வெங்காய அந்த சார கண்ணுக்குள்ள ஊத்தி இருக்காராம். உனக்கு என்ன அப்படி தூக்கம் வர்றது அப்படின்னு சொல்லி அதை ஊத்தினவனே எரிச்சல் தாங்க முடியாதான். அவர் சொல்லி இருக்கிறாரு, அப்படியெல்லாம் நான் இரவு முழுவதும் பைபிள் வாசிச்சிருக்கிறேன், இரவு முழுவதும் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த மாம்சத்துக்கு அப்படி என்ன சொகுசு கேட்குதுன்னு கேட்கிறார் அவரு. இன்னைக்கு பரலோகத்துல தேவ மனிதன் இருக்கிறார். எதற்காக சொல்றேன்னா, அப்படியெல்லாம் வைராக்கியமா இருந்தவங்க பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனா நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முழங்கால் போடுறோம், தூக்கம் வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா
சரீரம் தூங்கி கொண்டிருக்கிறது, ஆவி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஜெபத்துல தூங்குகிறவன் வாழ்க்கையில தோல்வி அடைவான். ஜெபத்துல தூங்குகிறவன பிசாசு, பிள்ளைய தயவு செய்து சத்தம் போடாம பார்த்துக்குங்க சரியா? அதனால பிசாசு எளிதாக என்ன செய்வான்? மேற்கொள்வான். ஆகையினாலதான் நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதுமே ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபத்துல மட்டும் விழித்திருந்தா போதுமா? ஜெபத்துல மட்டும் விழித்திருந்தா போதுமா? ஜெபித்த பிறகும் விழித்திருக்கணும். ஜெபித்த பிறகும் விழித்திருக்கணும். நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற நேரம் சரீரத்துல விழிப்பா இருக்கணும். ஜெபித்து முடித்த பிறகு ஆவியில விழிப்பா இருக்கணும். வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபத்துல விழித்திருக்கிறது வேற, ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது வேற. எதற்காக? அவர் வெளிப்பட போகிறார். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு, நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு ஜெபித்து என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். ஜெபித்து ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபத்துக்கு பிறகும் நம்ம என்ன செய்யணுங்க? விழிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டா, ஜெபத்துக்கு பிறகுதான் நான் சொன்னேன்ல, சோதனை ரொம்ப வர்ற நேரமே ஜெபத்துக்கு பிறகுதான். இயேசு ஜெபித்து முடித்தார் இல்லையா? ஜெபித்து முடித்தார். ஜெபித்து முடித்த உடனே பாருங்க, ஒருத்தன் வந்துட்டான். அதற்கு பிறகு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, சில காலங்கள் பிசாசு அவரை விட்டு விலகி போயிருந்தானா. சில காலங்கள் பிசாசு அவரை விட்டு விலகி போய் இருந்தான். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சில என்பதற்கு எதிர் சொல் பல. பல காலங்கள் ஜெபித்த அவருக்கு பக்கத்திலேயே தான் சுட்டிக்கிட்டு இருந்தான். நல்லா கவனிக்கணும். அப்ப ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு முத இருக்கிற சோதனையை காட்டிலும் ஜெபித்த பிறகுதான் அடுத்தடுத்து சோதனை வரும். அடுத்தடுத்து வேற எங்கேயும் இயேசு போகல. ஜெபம் பண்ணிட்டு வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு களைப்பா. அடுத்தடுத்து சோதனை. முதல் சோதனை மாம்சத்துக்குரிய சோதனை, அதுல இயேசு ஜெயித்தார். இரண்டாவது சோதனை உலகத்துக்கு, உலகம் அவருக்கு விரோதமாய் வருகிறது, அவரை சோதிக்க, அதிலேயும் இயேசு ஜெயித்தார். மூன்றாவது பிசாசு, பிசாசு அவருக்கு விரோதமாய் வருகிறான், அவரை சோதிக்க. அப்ப அடுத்தடுத்து சோதனை எப்ப வரும்? சில முட்டாள் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் சிஸ்டர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட நெருங்க வேண்டாம்னு சொல்றது. நீங்க தொடர்ந்து 21 நாள் உபவாசம் போட போறேன்னு சொன்ன உடனேயே அன்னைக்கே நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டோம், பாவம் இந்த சிஸ்டருக்கு இனி என்னென்ன சோதனை எல்லாம் வரப்போகுதோன்னு நாங்க பேசிக்கிட்டோம். நாங்கெல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் உபவாசம் பண்ணவே மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் மட்டும் நாங்க என்ன செய்வோம்? ஆமா, சாப்பிடாம போவோம், வந்த உடனே கொட்டிக்குவோம். ஆமா, நாங்கெல்லாம் உபவாசத்தோட தான் போவோம். வந்த உடனே என்ன செய்வோம்? 7 தோசை 4 இட்லி 2 பூரி 1 சப்பாத்தி சாப்பிட்டு அந்த உபவாசத்தை நாங்க என்ன செய்வோம்? முடிச்சிருவோம். இதான உபவாசமா? இதுக்காக 6:30 மணிக்கு எவனாவது 7 பூரி 2 இட்லியுமா சாப்பிட்டு வருவேன்? நம்ம ஏன் இன்னைக்கு இப்ப கேட்டீங்கன்னா எல்லாரும் நாங்க உபவாசத்தோட தான் வந்திருக்கோம்னு சொல்லுவீங்க. உபவாசத்தோடய வந்திய? காலையிலேயே எந்திரிச்சு செய்யறதுக்கு நேரம் இல்லை ஒண்ணு. அந்த நேரம் சாப்பிட்டா என்னத்தை சாப்பிட முடியும்? அது 1 2.
இதனாலதான் வந்திருக்குமே ஒழிய நீங்கெல்லாம் பெரிய தியாக செம்மலா இங்க அப்படியே உபவாசத்தோட வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லவும் நான் கேட்கவும் நான் என்ன முட்டாளா? அப்படி ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப போன உடனே கேளுங்களேன், போன உடனே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. உபவாசம்னா மதியம் ஒரு 1:30 மணி வரைக்கும் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க பார்ப்போம். செய்ய மாட்டீங்களே? உண்மை தானே? அப்ப சிலர் சொல்றாங்க, நாங்க பாருங்க இப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் ஒரு நேரம் என்ன செய்வோம், சாப்பிடாம வருவோம். எங்களுக்கு பாருங்க அப்படியெல்லாம் அதுக்காக நாங்க ஆண்டவர் விட்டு போகல. காலையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எப்படியும் ஒரு 10 வசனம் வாசிப்போம் இல்லையா? காலையிலேயே எந்திரிச்ச உடனே 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாம் அப்படியே பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் நீங்க 21 நாள் உபவாசம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. சிஸ்டர் ஞானம் இல்லாம இதை செய்யறாங்களேன்னு நாங்க அன்னைக்கே யோசிச்சோம். எப்படிங்க? அட சொல்லுங்க, இது ஞான சூனியம். இது சொல்லுது என்னன்னு கேட்டா, ஞானம் இல்லாம செய்யறாங்களாம். 21 நாள் உபவாசம் போடுறது ஞானம் இல்லாம ஐயா இல்ல, ஞானம் உள்ளவன் அவனுக்கு அநேக உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். ஆமென். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஜபத்துக்கு பிறகு உபவாசத்துக்கு பிறகு நமக்கு சோதனைகள் வரும், சோதனைகள் வரதான் செய்யும். ஆனாலும் கூட அந்த சோதனைகளில ஜபத்துக்கு பிறகு நம்ம விழிச்சிருக்கணும். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஜபத்துக்கு பிறகு சோதனை என்ன செய்யும்? அட சொல்லுங்க, வரும். ஜபத்துக்கு பிறகு சோதனை வரும். இப்ப தெரிஞ்சிருச்சா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஜபித்த முடித்த பிறகு இயேசுநாதருக்கு அடுத்து 3 சோதனை வந்துச்சா இல்லையா? இப்ப தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உபவாசம் போடாம இருக்கக்கூடாது. உபவாசம் போடணும், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரோட நெருங்கணும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆனா நீங்க எப்பொழுதுமே உங்களுக்கு தான் வசனத்தை ஆண்டவர் போதிச்சுட்டார்ல. இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜெபிச்சுட்டேனா ஒரு வேளை அதுக்காக வர வேண்டும் என்பது பிரமாணம் அல்ல. ஒரு வேளை சோதனை வரலாம். ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல. நீங்க இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல என்னத்தை வாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாம் ஜெபிக்கிறான், கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாம் ஜெபிக்கிறான். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ஜெபித்து ஆண்டவரிடத்திலே வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்ப எப்பதான் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும்? ஜெபிக்கும் போது. ஆபிரகாம் ஜெபித்தான், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென். ஆபிரகாம் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம போவதற்கு காரணம் ஜெபிக்காத நிலைமையில கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள். ஜெபிக்காத நிலைமையில கிடைக்கிற வாக்குத்தத்தங்கள். ஜெபத்தின் மூலமாய் வாக்குத்தத்தங்களை ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபித்தான், வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. புரியுதாங்க? அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். இவ்வளவு ஜெபித்து வாக்குத்தத்தத்தை பெற்று விசுவாசித்து இருந்த அவங்கிட்ட இப்பதான் அவனுக்கு ஒரு சோதனை வருது. என்ன சோதனை வருது தெரியுமா? மனைவி வாரா. யார் வாரா? மனைவி வாரா. ஏங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன குறைங்க? ஒரு குறை இல்லை, எல்லாம் இருக்கு. எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் அனுபவிக்க ஒரு குழந்தை இல்லையேங்க, ஒரு குழந்தை இல்லையேங்க. அப்ப இவன் என்ன சொல்லி இருக்கணும் அந்த நேரத்துல? ஏம்மா, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, தருவேன் இருக்கிறாரு, சொன்னவர் உண்மை இல்லவர், வாக்கு மாறாதவர், தருவாருமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. இவன் உடனே ஆமா இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுலதான் ஆகார் இருக்கார் இல்லைங்க, அவளை கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அவனே கட்டி வச்சுட்டான். அவளே என்ன செஞ்சிட்டான் அவனுக்கு? இது சோதனையா இல்லையா? எப்ப வந்த சோதனை இது? ஆகார் பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, எகிப்திய பொண்ணு, சக்கச்சவேர்னு கலர்ஃபுல் லேடி. உண்மையாங்க, எகிப்தியர்கள் ரொம்ப
நான் கத்தார் போயிருக்க நேரம் பார்த்தேன், எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிகப்பா இருப்பாங்க, அவ்வளவு சிகப்பு. அப்ப அவ சிகப்பா, அடிமையா இருந்தாலும் சிகப்பா இருந்தா, அடிமையா இருந்தாலும் அழகா இருந்தா. இவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவியே இப்படி தேராக திருமணம் பண்ணி வைக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தகப்பன் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. மனைவியே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? இது ஒரு சோதனையா இல்லையா? இவன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு இதே மாதிரி சோதனைகள் வரும். மாம்சத்துல சோதனைகள் வரும், பிசாசினாலே சோதனைகள் வரும், உலகத்தினாலே சோதனைகள் வரும். ஆனா ஜெபிக்கிற நாம் விழிப்போட இருந்தா என்ன சொல்லலாம் தெரியுமா? அப்பாளை போ சாத்தானேன்னு மனைவிய கூட சொல்லலாம். அட சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, நான் இது உம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறேன். உமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது. உமக்கு சிலுவை மரணமா? ஆண்டவருடைய நன்மைக்காகத்தான். யார் பேசினது? யார் பேசினா? ஆனா ஆண்டவருக்கு தெரியுது இது பேதுரு பேசல, பேதுருவுக்குள்ள இருந்து ஒரு ஆவி பேசுது. அப்பாலே போ சாத்தானே. ஜெபிக்கிற நமக்கு ஜெபத்துக்கு பிறகு ஒரு சோதனை வருதுன்னா அது பிசாசினால வர்ற சோதனைங்கிற அறிவு வேணுமா, வரக்கூடாதா? சொல்லுங்க. இதுவரைக்கும் அந்த அறிவு இல்லைன்னா இன்னைக்கு அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்துக்கு பிறகு அடுக்கடுக்காய் சோதனைகள் வரும். சில வேளைகள்ல 1-2 சோதனைகள் வரலாம், சில வேளைகள்ல 9 சோதனைகள் அடுத்தடுத்து வரலாம். ஆனா ஒன்றும் உங்களாலே மேற்கொள்ளப்பட முடியாத சோதனைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஜெபித்தவனாலே மேற்கொள்ளப்பட முடியாத சோதனை அல்ல. ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம்ல, என்னம்மா இப்படி பிசாச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, இது என்ன வார்த்தை நீ பேசுற? ஆண்டவர், நான் இப்ப ஜெபித்தேன், ஜெபித்த எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பேசாத. வேலைக்காரி வேலைக்காரியாவே இருக்கட்டும், அடிமை அடிமையாகவே இருக்கட்டும், சாராளிய மனைவியாக இருக்கட்டும் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம்ல. அப்ப ஜெயிக்க முடியாத ஒரு சோதனை அங்க வரல. அப்படிதானுங்க. ஆபிரகாமுக்கு ஜெபத்துக்கு பிறகு வந்த சோதனை அது ஜெயிக்க கூடியதா இருந்துச்சா, ஜெயிக்க முடியாததா இருந்துச்சா? நான் என்ன கேட்கிறேன், இதே சோதனை இப்ப உங்களுக்கு வந்துருச்சு, உங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அட சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தாருன்னு சேர்த்துக்க கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். புரியுதா? இது ஒரு மனுஷனால என்னால ஜெயிக்க முடிகிற சோதனையா இது? சொல்லுங்க. உங்களால ஜெயிக்க முடிஞ்ச சோதனையா இது? அப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவனுக்கு அவனால ஜெயிக்கக்கூடிய சோதனை தான் அங்க வரும். ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறவனுக்கு சோதனைகள் வரும், ஆனால் அவனால் ஜெயிக்க முடியாத சோதனைகள் என்று ஒன்று அவனுக்கு இருக்காது. அவனால் எளிதாக ஜெயிக்க முடியும். அப்படித்தானே சிஸ்டர் ஷியாமலா? உண்மையா இல்லையா? ஆமா, அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா. ஜெயிக்க முடியாத சோதனை கிடையாது. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயிக்கக்கூடிய சோதனை தான் வரும். ஆமென். அதனாலதான் சொல்றேன், ஜெயிக்கக்கூடிய சோதனையில கூட நம்ம தோத்து போகாம இருக்கணும்னா ஜெபித்த பிறகு விழிச்சிருக்கணும். இந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு தெரியணுமா, இருக்கக்கூடாதா? இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறான ஒரு வார்த்தை எங்க இருந்து வருது? சொல்லுங்க. பிசாசு கிட்ட இருந்து தான் வருது. ஆகையினாலதான் இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானேனாரு. நீ நல்லவன் தான், நீ நல்லவன் தான், ஆனா உனக்குள்ள இருந்து பேசுகிற ஆவி சரியில்லை. ஆனால் இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆபிரகாம் ஜெபித்தான், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் கூட ஜெபத்துக்கு பிறகு ஆவியில ஒரு விழிப்பா இருக்கல. ஆவியில் எப்படி இருக்கல? ஒரு விழிப்போடு கூட இருக்கல. ஜெபிக்கிற நமக்கு ஜெபித்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுது விழிப்போடு இருக்கணும். என்ன? அப்படிதானங்க? அப்படிதானே? அப்படி சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
கவனிங்க, நீங்க நினைக்க கூடாது நான் நல்லா ஜெபம் பண்றவன், என்ன பொறுத்தவரையில ஒரு சோதனையும் வராதியா அப்படின்னு. யாசனாதர காட்டிலுமா ஜெபம் பண்ணிட்டியா? இல்ல. ஜெபிக்கிறவங்க எப்பயும் சொல்லுங்க, விழிப்போட இருக்கணும். சோதனை என்பது வரும், நாம் விழிப்போட இருந்து அதை மேற்கொள்ளணும் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். சரிங்க, அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணணும் வாசிங்க. மத்தேயு 21:22. மத்தேயு 21:22 இதோட முடிச்சிருவோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் விசுவாசத்தோடு. அந்த விசுவாசம் எங்க இருக்கு? அந்த விசுவாசம் எங்க இருக்கு? அந்த விசுவாசம் எங்க இருக்கு? இனியா அந்த விசுவாசம் எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்கா? என்ன சத்தமா சொல்லுங்க. அதான் ஜெபம் பண்றதுக்கு தான் விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எங்க இருக்கு? உங்களுக்கே தெரியாதியா? யூதா 20வது வசனம் போன வாரம் பார்த்தோம்ல, வாசிங்க. யூதா 20வது வசனம். யூதா 20வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு? சொல்லுங்க. என்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அன்னைக்கு அதை இதையும் உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. ஆமென். எதை வச்சுட்டாரு? உங்களுக்குள்ள என்ன இருக்கா? மகானா மெகா, மகானா மெகா, மெகானா பெரிய. ஆமென். அது என்னங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? உங்களுக்குள்ள என்னத்தை வச்சுட்டாரா? சொல்லுங்க. ஆமா, கானானிய ஸ்திரிக்கு கூட தெரியுது எனக்குள்ள கர்த்தர் மகா பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என்று. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை விடாம பின்பற்றி போனார். அப்படிதானங்க? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மொத்தமா சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்குள்ளே, கர்த்தர் எனக்குள்ள. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு கர்த்தர் எனக்குள்ளே மகா பரிசுத்த விசுவாசத்தை எனக்குள்ளே வைத்து விட்டார். விசுவாசம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அதை அறிஞ்சுக்கிடாதனாலதான் இன்னைக்கும் தரித்திரமா இருக்கும், பலவீனமா இருக்கும். நம்ம பலவீனமா இருக்கிறோம், நம்ம தரித்திரமா இருக்கிறோம். அதாவது ஒரு அம்மா புருஷன் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு தன்னுடைய ஒரே மகன், அந்த மகனை வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பல வீடுகள்ல போய் பாத்திரம் கழுவி, துணி துவைச்சு கொடுத்து, பாத்ரூமை கழுவி கொடுத்து, புரியுதா? அடிமையை போல வேலைகளை செய்து சம்பாரிச்சு அந்த மகனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல படிப்பு கொடுத்தாங்க. பையன் படிச்சான். படிச்சு பார்த்தீங்கன்னா ராணுவத்தில், டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டான். ராணுவ வீரன் அல்ல, ராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக அவன் அங்க போயிட்டான். போன உடனே அவன் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த முதல் கட்டளை, இனி நீ வேலைக்கு போக கூடாது. இனி அம்மா நீ என்ன செய்யக்கூடாது? வேலைக்கு போக கூடாது. உன்னுடைய முயற்சியில, உன் கஷ்டத்துல, நீ பட்ட பாடுகளினால நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இவ்வளவு மேன்மையான நிலைமைக்கு வந்துட்டேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் நீ வேலைக்கு போக கூடாது. இனிமேல் அடுத்த வீட்டுல போய் பாத்திரங்கள் கழுவக்கூடாது. நீ இனிமேல் ஒரு டிஃபென்ஸ் ஆபீசருடைய அம்மா, நீ நல்லா வசதியா இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தேவையான சகல காரியங்களையும் செய்வேன் என்று சொல்லிட்டு போனான். போற நேரம் கொஞ்சம் காசு அம்மா கையில கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா கவனிக்கணும், தன்னுடைய அம்மாவை நினைக்காத நாள் இல்லை, அவனால மறக்கவே முடியாது. புரியுதா? ஒரு கேப் போடும்போது தன் தாயை தான் நினைப்பான். அந்த ஆபீசர் யூனிஃபார்மா போடுற நேரம் தன் தாயை தான் நினைப்பான். அந்த காலத்தில் உள்ளவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு யார் அப்படி அம்மாவை நினைக்கிறவன் இருக்க சொல்லுங்க? ஆமா, நல்ல சம்பளம் கிடைச்சி கையில ஒரு 10, 60, 70,000 வந்துருச்சுன்னா போதும். இன்னைக்கு அம்மாவை வசதியா வைக்கக்கூடிய முதியோர் இல்லம் எதுன்னு பார்த்துக்கிட்டு அலைகிறான். புரியுதா? ஆமா, ஏன்னா இவனுக்கு தெரியும், இனி எங்க அம்மா என்னை பத்தி கட்டாயமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பாங்க, அவ இதைத்தான் செய்ய போறா, நம்ம இப்பயே பார்த்து வச்சுட்டா அப்படின்னு அவனுக்கும் தெரியும் இல்லையா? ஆனா அவன் அப்படி இல்லை, தன் அம்மாவை அந்த அளவுக்கு நேசித்தான். அவன் என்ன யோசிச்சான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒவ்வொரு இப்படிப்பட்ட அந்தஸ்துக்கும் காரணம் என் தாய் தான், என் தாய்ப்பட்ட வேதனை தான், என் தாய்ப்பட்ட பிரயாசம் தான். இதை உணர்ந்திருந்தான். அதனால அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு மாசம் மாசம் சொல்லிட்டு போனான். என்ன சொல்லிட்டு போனான்? இது படிக்காத அம்மா, அம்மா நான் உங்களுக்கு மாசம் மாசம் பேங்க்ல அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு மாசம் மாசம் அம்மா உனக்கு நான் பணம் அனுப்பிடுவேன், நீ என்ன செய்ய பேங்க்ல போட்டு எடுத்துக்கோ அப்படிங்கும். இந்த அம்மாவுக்கு அது ஒன்றும் புரியலை. மாசம் ஒரு 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 கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா அழகான ஒரு படத்துல அவன் அம்மாவுக்கு கிஃப்ட் செக் அனுப்பியிருக்கான். என்ன செக்கு? கிஃப்ட் செக். மற்ற செக்கை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தெரியுமா? அது யாருக்கும் கொடுத்துருந்தா தானே தெரியும், விடுங்க. அப்ப அந்த கிஃப்ட் செக் அனுப்பின உடனே அதை அவன் எடுத்து அவன் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மகன் அனுப்பியிருக்கான், ஏதோ ஒரு படம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி தன் கட்டிலுக்கு மேல செவுத்துல அதை ஒட்டி வச்சிருச்சு. அடுத்த மாசம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வருது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் செக் அனுப்பியிருக்கான். அவனுக்கு சாதா செக் அனுப்புறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. என் தாய், இந்த தாயால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன், அதை அவன் மறக்கலை. அடுத்த மாசம் ஒரு கிஃப்ட் செக்கு. அந்த அம்மா அதுக்கு நேரம் அழகாக செங்கல் அடுக்கிற மாதிரி பக்கத்தில் அதையும் ஒட்டி வச்சிச்சு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு. மாசம் மாசம் ஒவ்வொரு செக்கா வருது. இவன் எழுதிவன் ஒட்டி 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 வைக்கிறான். அந்த அம்மா அவன் நிறைய பணம் அனுப்புறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சுகம் இல்லாம போச்சு, மருத்துவர்கிட்ட போக வழி இல்லை. இது சுகம் இல்லாம அப்படியே படுத்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்க உடனே சொல்றான், அவனுக்கு டெலகிராம் கொடுத்தாங்க, உடனே பரப்பிட்டுவா அவங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, லீவு போட்டு. அம்மானா தான் உயிரா இருக்கானே இல்லையா? ஆமா, அவனுக்கு அம்மாவை பார்த்தா அவனுக்கு பாரமாவே இல்லை, அம்மானா உயிர். உடனே பறந்து வந்தான். வந்த உடனே அந்த அம்மா அவனை பார்த்துட்டு கேட்டுச்சு, ஏமா ஏமா அவனுக்கு ஏமா இப்படி ஆச்சுன்னு. ஏண்டா வேலைக்கும் போவேனான்ட்ட, மாசம் ஒரு 10 ரூபா அனுப்பப்படாதா, பட்டினி பசியா கிடந்துதான்டா இப்படி ஆயிட்டேங்கம்மா. அவன் அதில் எழுதுட்டான். இல்லம்மா நான் உனக்கு அனுப்புனே. எங்கடா அனுப்புன? நீ அனுப்புனதை பாடுற, இதாண்டா ஒட்டி வச்சிருக்கேன். அடப்பாவி, உனக்கு நான் எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறேன்? இந்த 12 மாசமும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். நீ அவ்வளத்தையும் எடுத்து இப்படி ஒட்டி வச்சிருக்கிறியே, அவ்வளவு பணம், அது அவ்வளவு பணம். நீ கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தினா உடனே உனக்கு காசு கிடைக்குமே அம்மா, நான் உனக்கு பணம் இல்லை அனுப்பியிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு இவ்வளவு விலையேற பெற்ற பணம் தன்னிடத்தில் இருப்பது தெரியாதது போல உனக்குள்ளே கர்த்தர் ரட்சித்து உன்னை ரட்சித்த போது உனக்குள்ள வச்ச விசுவாசம் மெகா ஃபெய்த், பெரிய விசுவாசத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமே. ஆனா நம்ம அதை தெரியாம ஷோக்கு வச்சிருக்கிறோம். என்ன ஷோ? நானும் ஒரு பிலீவர். நானும் யாரு? ஆமா, ஐ அம் ஆல்சோ எ பிலீவர். ஆனா பிலீஃப் தான் இல்லை. நாங்க யாருங்க? ஆனா எங்ககிட்ட என்ன கிடையாது? பிலீஃப் கிடையாது, எங்களுக்கு ஃபெய்த் கிடையாது, எங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா நாங்க யாரு? ஷோவுக்கு நாங்க இருக்கிறோம். அந்த அம்மா ஷோவுக்கு ஒட்டி வச்சிருந்துச்சு, நம்ம ஷோவுக்கு வந்துட்டு ஷோவுக்கு போறோம். இப்படியா இருக்கிறது? வசனம் சொல்லி இருக்கிறது,
உனக்குள்ளே கர்த்தர் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. எப்பயுமே 4 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை உன்னிடத்துல சொல்லும் போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்குள்ளே மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ளே மகா பரிசுத்த விசுவாசத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், மத்தேயு 21:22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா, எதை பயன்படுத்தி இந்த செக்கை எடுத்துட்டு போனா அங்க காசு கிடைக்கும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு போனா நீ நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். அப்படிதானுங்க? என்ன சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. கர்த்தர் எனக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரு? மெகா ஃபெய்த். அந்த மெகாவுக்கு தான் தமிழ்ல சொல்லி இருக்கு மகா. ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம் என்னங்க? அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த செக் எடுத்துட்டு போனா பேங்க்ல அவ்வளவு பணம் கிடைக்கும். இந்த விசுவாசத்தோட கூட தேவ சமூகத்துக்கு போனா நீ நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஆமே, நீ நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? இந்த விசுவாசம் எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். இந்த விசுவாசத்தை நான் என்ன செய்யணுங்க? பயன்படுத்தணும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்களேன், இந்த விசுவாசத்தை தானியேல் பயன்படுத்தினான். அதனாலதான் தானியேல் ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரமெல்லாம் நீங்க பாருங்களேன் எப்படி முடிச்சார் தெரியுமா? 6வது அதிகாரம் தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. நல்லா கவனிக்கணும், ஜெபம் பண்ணி அதோட முடிக்கல. இந்த ஸ்தோத்திரம் எதை காமிக்குது? அவன் தனக்குள்ளே கர்த்தர் வைத்த விசுவாசத்தை அவன் பயன்படுத்தினான் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறது விசுவாசம் நான் சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணி முடித்தான் என்றால் அது ஒரு பெரிய விசுவாசமா சொல்ல முடியாது. ஆனா ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூட முடித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் அவன் கையில கொடுத்திருந்த விசுவாசம் என்கிற அந்த விலையேற பெற்ற வல்லமையை அவன் பயன்படுத்திட்டான் அர்த்தம். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அது சுருக்கமான ஜெபமா இருந்தாலும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாலும் தாரும்னு முடிக்க கூடாது. தாரும் என்பது விண்ணப்பம் மாத்திரம்தான். ஆனால் ஸ்தோத்திரத்தோட முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? அதனாலதான் தானியேலுடைய பேரு எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல தானியேலுடைய பேர் இருப்பதற்கு காரணம். ஆமென். யாருடைய பேருங்க? தானியேலுடைய பேர் எங்க இருக்கு சொல்லுங்க. அப்படிதானுங்க? அப்ப நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, விசுவாசத்தை தாரும் அப்படின்னு எங்கேயாவது யாராவது ஜெபம் பண்ணிருக்காங்களா பைபிள்ல? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சரியா? விசுவாசத்தை தாரும்னு யாருமே பைபிள்ல ஜெபம் பண்ணிருக்காங்களா? இல்ல. ஏன்? அது ஏற்கனவே கர்த்தர் நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. அது கர்த்தர் நமக்குள்ள ஏற்கனவே வச்சிட்டாரு. ஆமென். சொல்றது புரியுதா? ஆமென். நமக்குள்ள கர்த்தர் ஏற்கனவே வச்சிட்டாரு. இனி அது டிஸ்சார்ஜ் ஆகாம பாத்துக்கணும், அது குறையாம பாத்துக்கணும். புரியுதாங்க? அது குறையாம பாத்துக்கணும், விசுவாசம் குறையாம பாத்துக்கணும். அதுதான் நம்முடைய வேலையை ஒழிய ஆண்டவரே விசுவாசத்தை தாரும் என்று நம்ம ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நாம் முயற்சி செய்தால் போதும். ஆமென். அது அதாவது ஒரு செக்குன்னா அந்த செக்குக்கு வேல்யூ இருக்கு. எது வரைக்கும்?
3 மாசமோ 6 மாசமோ ஏதோ கொடுக்குறாங்க. அது வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. அதுக்குள்ள அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதாவது அது தன்னுடைய மதிப்பை இழக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறது போல நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எப்பொழுதுமே நீங்களும் நானும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. பேதுருகிட்ட ஆண்டவர் பேசுறான். அதாவது பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவரே நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நான் நடப்பதற்கு எனக்கு சொல்லுங்க கட்டளையிடும். ஆண்டவர் சொன்னாரு நடனாரு, நடந்தான்ல. அது அவனுடைய விசுவாசம். விசுவாசம் இருந்தால் ஜலத்துல நடக்கலாம். திரும்ப பாத்தீங்கன்னா அவன் மூழ்கிட்டான். விசுவாசம் அவனை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் சார்ஜ் ஆகும் போது நடந்தான். விசுவாசம் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரம் அவன் என்ன செஞ்சிட்டான்? மூழ்கிட்டான். ஆமென். இப்ப நமக்கு தேவை ஜெபிக்கிற நேரம் சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு நல்லா போங்க, முழங்கால் போடுறதுக்கு இந்த வசனம் யூதா 20வது வசனத்தை மறக்காதீங்க. கர்த்தர் ஏற்கனவே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டார். ஆமென். சைஸ் ஆஃப் தட் ஃபெய்த், அந்த விசுவாசத்தினுடைய அளவு, குவான்டிட்டி ஆஃப் தட் ஃபெய்த் எப்படின்னு கேட்டீங்கன்னா மெகா. எப்படிங்க? அட சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? மெகா, மகா பெரிய விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். அந்த இன்ஸ்டால் பண்ண ஆண்டவர் வச்ச விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டா, கானானிய ஸ்திரீக்கு சொன்னதை கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுவாரு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, போ, நீ என்னத்தை கேட்டியோ உன் வீட்டுல நீ அதை போய் பார்ப்ப, போ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ஜெபிக்கிற நேரம் எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க? ஆமா, அங்க போயிட்டு விசுவாசத்தை தாரும்னு ஜெப நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கர்த்தர் உனக்குள்ள விசுவாசத்தை வச்சிட்டார். என்ன அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற நேரம் எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு, அப்படித்தானங்க? விசுவாசத்தோட ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாரத்தில் நம்மோடு கூட பேசினார். Hallelujah. ஸ்தோத்திரம். உங்க ஜெபம் எஃபெக்டிவா இருக்கணும். உங்க ஜெபம் எதையாகிலும் செய்யணும். ஒரு எஃபெக்டிவான பிரேயர் நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அது என்ன உணர்வுன்னு கேட்டா, கர்த்தர் எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், கர்த்தர் உனக்குள்ள மகா பரிசுத்த விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். மகா பரிசுத்த விசுவாசத்தை தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், மகா பரிசுத்த விசுவாசத்தை தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். என்னுடைய வேலை ஒண்ணுமே கிடையாது. இதை எடுத்துட்டு போய் நான் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய வேலை. அது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்த மகா விசுவாசத்தின் அளவு ஒரு நாளும் குறையக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜெபத்தை, ஆண்டவரே, ஜெபம் என்பது ஆண்டவரே கடமை அல்ல, அது என்னுடைய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, அது என்னுடைய ஸ்லாக்கியம். It is my privilege. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
அதனுடைய ஸ்லாக்கியம். எனக்குள்ளே மகா பரிசுத்த விசுவாசத்தை நீர் வைத்திருக்கிறீர். நான் அதை பயன்படுத்த நீர் எனக்கு கிருபையை தாரும். அதை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்ய நீர் எனக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பலத்த காரியங்களை அதை கொண்டு செய்வதற்கு நீர் எனக்கு கிருபையை தாரும். கிருபையை தாரும் ஆண்டவரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்துல எனக்கு அநேக நேரத்துல தூக்கம் வருது. இன்றைக்கு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்து அது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய், எனக்குள்ள இருக்கிற ஜெபத்தின் ஆவிக்கு விரோதமாய் பிசாசு மாம்சத்தின் மூலமாய் செய்கிற போராட்டம் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கும்படிக்கு, அந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கும்படிக்கு நீர் எனக்கு கிருபையை தாரோ. ஆண்டவரே, நான் ஜெபத்தில நான் தூங்கிட்டா என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு மேற்கொள்வான். ஆண்டவரே, நான் தோல்வி அடைவேன், நான் தோல்வி அடைவேன், நான் தோல்வி அடைவேன். அவிதமான தோல்வியை நான் தழுவாதபடிக்கு, அவிதமான தோல்வியை நான் தழுவாதபடிக்கு, அவிதமான தோல்வியை நான் தழுவாதபடிக்கு கர்த்தர் நீரனை காத்துக்கொள்ளணுமே. ஆண்டவர் நீரனை காத்துக்கொள்ளணுமே. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஆண்டவரே ராஜா, நான் ஜெபித்த பிறகு ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கும் போது என்னை சுற்றிலும் அநேக சோதனைகள் வரும், என்னை சுற்றிலும் அநேக வேதனைகள் வரும். என்னை சோதிக்கும்படிக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் இந்த காரியத்திலே தோல்வி அடைந்தது போல நான் தோல்வி அடையாதபடிக்கு, நான் தோல்வி அடையாதபடிக்கு ஜெபிக்கிற நான் விழித்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவரே, சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படக்கூடிய சோதனைகள் தான், ஜெயிக்கக்கூடிய சோதனைகள் தான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அவைகளை மேற்கொள்ளணும், நான் அவைகளை மேற்கொள்ளணும், நான் அவைகளை மேற்கொள்ளணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசினவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை கிருபையான நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, என்னோடும் எங்களோடும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பேசி நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை நாங்கள் கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, நாங்கள் எப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தொடர்ந்து போதித்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை ஆண்டவரை குறித்து நாங்கள் கேட்கிற வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இவைகளை எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் கை கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின்படியே வாழ்ந்து கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் ஜீவிக்க, கர்த்தருக்கென்று பிரகாசிக்க, ஆண்டவரே இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தின் வார்த்தைகளும் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரியதாய், கனம் பெற்றதாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வசனங்களை அனுபவங்களாய் கர்த்தர் நீர் மாற்றித்தார். கிருபையும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவநாம மகிமைப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.